ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் வாழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஆப்னாஸ் டெய்ரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்காயை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வர்றீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி பிஞ்சு முருங்கைக்காயாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் மரத்தில் காய்ச்சது. இதுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான கருவேப்பிலை அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான உப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம எண்ணெயிலே வதக்கிலாம் வேகாது, அதனால நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துக்கிறோம். அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். சைடில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேவையான தேங்காவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு சேர்த்திங்கன்னா. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு முருங்கை மரம் ஒவ்வொரு வீட்லேயும் வளருங்க. ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே ரொம்பவே உடம்புக்கு ஒரு அடிப்படை ஆதாரங்கள். அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சி வந்துடும். நல்லா முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துடும். இந்த முருங்கைக்காயை மட்டும் யாரும் பிடிக்கலை அப்படின்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக ஜிங்க் சத்து இருக்குது. இது வந்து ஆண்மை குறைபாடு, பாலியல் சம்மந்தமான பிரச்சனை, அப்புறம் மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி குறைபாடுகளுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்போட முக்கியமானது என்ன அப்படின்னா எலும்பு. அதை வந்து உறுதிப்படுத்துறதுல இதில் உள்ள கால்சியம் சத்து ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் முருங்கைக்காவை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி அப்படின்னா முருங்கை மரம் ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கணும். பாருங்கள், அருமையான முருங்கைக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.